வெயிட் லாஸ் பண்ண முயற்சி பண்ணும்பொழுது நம்மளுக்கு பல சிரமங்கள் வருது. இந்த ஸ்ட்ரகிள் தான் நம்மளோட மோட்டிவேஷன வந்து ஸ்லோ பண்ணுது. அது என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம். நம்ம 1 நாள் 2 நாள் ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்றோம். அடுத்த நாள் வந்து அத நிறுத்துறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஸ்லோ ஆயிடும். தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட வெயிட் வந்து லாஸ் ஆகுறதுல கண்டிப்பா வந்து ஸ்ட்ரகிள் வரும். செகண்ட் ஒன் கிரேவிங் அண்ட் டெம்டேஷன். வெயிட் லாஸில் இருக்கும்பொழுது ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து சொல்லும். ஸோ இதனால் உங்களோட வெயிட் லாஸில் வந்து ஸ்ட்ரகிள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இதுதான் பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. தேர்ட் ஒன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு உனக்கு என்ன வெயிட் குறையிலையே அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து டவுன் ஆகும். பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் வந்து எப்படி வெயிட் குறையுதுன்றது தெரியாது. உங்களோட கோச்சுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நியூட்ரிஷன் ஃபுட் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.